தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. பிப்ரவரி 12 வியாழக்கிழமை. புனித அல்ஃபெனிட்டா மறைசாட்சிகள். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறுனதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். திருப்பாடல் 22. புகழ்ச்சி பாடல். ஆண்டவரே, உமது பெயரை எம் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோப்பின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் ஆண்டவரை பணியுங்கள். ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்து விடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவிசாய்க்கிறார். மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் எழுந்து வருவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் எம் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். ஏனெனில் அரசு ஆண்டவருடையது, பிற இனத்தார் மீது அவர் ஆட்சி புரிகின்றார். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7. இறை சொற்றொடர்கள் 24 30 முடிய. இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும், அற்புதங்களுக்கும், அதிசயங்களுக்கும், கிருபைகளுக்கும், பாசத்துக்கும், நேசத்துக்கும், கிருபைக்கும், பாதுகாப்பிற்கும், பராமரிப்பிற்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். இறைவா, இந்த அதிகாலை வேளையில் உமது தூய ஆவியானவருடைய கொடைகளால் எங்களை நிரப்பியருள வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதியும். நோய் நொடிகள், பிணிகள், பாவங்கள், பலகீனங்கள் அத்தனையும் அகற்றி அது தூய ஆவியானவரின் கொடைகளால் வல்லமையால் முத நாமத்தால் எங்களை நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்தும் ஐயா. நீர் தாமே புதுமைகளை எங்களுக்குள்ளே நடத்தும் ஐயா. எங்களிடம் இருக்கின்ற பாவ கட்டுகளை எல்லாம்
தகர்த்தெறிந்து எங்களையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஐயா. எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்திரலும் ஐயா. எங்கள் உடன் பிறந்தவரின் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. நீர்தாமே எப்போதும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை தாரும். ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர் மற்றும் மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டிருப்போர், மனநோயினால் பாதிக்கப்பட்டோர், தனிமையில் படுத்தப்பட்டோர், விதவைகள், அனாதைகள், இவர்களுக்கெல்லாம் நீர்தாமே இறைவா துணையாக நின்று யார் யாரை எப்பொழுது எப்படிப்பட்ட தேவைகளை அவர்களால் செய்ய முடியுமோ அவற்றை செய்வதற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் அவர்களுக்கும் கிடைக்கப்பெற செய்ய வேண்டுமாய் நம்மிடம் வேண்டுகிறோம். இயேசுவே, உலகில் நடக்கின்ற அநியாயம், அக்கிரமங்கள், தீய நாட்டங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், தொலைத்தொடர்பு சாதனங்களின் வழியாக நாங்கள் பார்க்கின்ற அனைத்து தீய எண்ணங்களிடமிருந்தும் எங்களை விடுவித்து உம்மோடு உம்மிலே உமக்காக நாங்கள் வாழும் வரத்தையும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழும்படியும் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், காண்கின்ற தேவன் அனைத்தையும் பூர்த்தி செய்து வழிநடத்துவார் என்று என் நம்பிக்கையில் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எமக்கு செவிசாயும், உன் திருக்காயங்களுள் எம்மை மறைத்தருளும். இடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும். எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தருளும். உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. புதுமை நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் முது கருணை கண்களை திருப்பியருளும்படி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்மினீதையம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி வேண்டுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி முது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் முது ஆறுதலையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.